Good morning friends, this is Balaji from Chennai. Savings and Investments YouTube channel மூலமாக ஒன் டே ஒன் ஷேர் ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருக்கேன். 1 September 2023 ஃபார் பிகினர்ஸ். அதில் ஒரு சண்டே ஸ்டாக் மார்க்கெட் இல்லாதனால அந்த டைம் எப்படி யூஸ்ஃபுல்லாக நம்ம பிகினர்ஸ்க்கெலாம் கொடுக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணும்போது நான் என்னுடைய செஷன் எடுக்கிறதோட பவர் பாயிண்ட்டை ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு பவர் பாயிண்ட் எடுத்து போட்டு 6 செஷன் ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கேன். இது 7வது செஷன் இன்றைக்கி. ஸோ ஒரு செஷனில் என்னென்ன கவர் பண்ண போகிறேன்றது ஹெட்லைன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் 6 செஷன் பார்க்கலனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மீதி 6 செஷனையும் போய் பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். நியூ சப்ஸ்கிரைபர்ஸ், ஸோ ரெகுலர் சப்ஸ்கிரைபர் ரெகுலராக பார்த்துட்ருக்காங்க. சப்ஸ்கிரைபர் ஸ்ட்ரென்த்தும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ ஷேர் மார்க்கெட் அவேர்னஸ்ன்றது நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு ஜாபுமே நம்ம என்னன்னா வித்தவுட் அவேர்னஸ் நம்ம போய் அதை பண்ணோம்னா அதில் ரிஸ்க் ஜாஸ்தி இருக்கும். ஸோ we have to be very careful in knowing about the things. Even for any other matter, any other subject in our life, so we should have at least a simple awareness, not even the full thing, but at least 40 to 50% awareness should be there in entering that particular area. அப்போது நம்மளுக்கு என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நான் இந்த ஒரு 40 இயர்ஸாக கற்றுன்றதெல்லாம் ஷேர் பண்ணி தான் பவர் பாயிண்ட்டாக ரெடி பண்ணியிருக்கேன். நான் எல்லாமே என்னுடைய ஓன் பவர் பாயிண்ட்ஸ் தான். ஸோ என்னோடய 40 இயர்ஸில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் பார்த்துருக்கேன் இந்த ஷேர் மார்க்கெட்டில். லைக் RBI policy announcements, international issues, war issues, then Y2K problems and other related stock market related issues. Everything I have seen, and parliament, that is political changes, எல்லாமே பார்த்துருக்கேன். Harshad Mehta period, everything I have gone through. So I know the market, how it goes and working. So the same thing I just want to know, tell you everybody. So just we will see the headlines now. This is session 7. Already this common myths about savings and investments, basics and terms used in stock market, B.Sc and NSC and all, and இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம். How to use the stock market available and a good profit through safety technique. பிரின்சிபல்ஸ் என்னென்னலாம் பண்ணணும் ஒரு புதுசாக இன்வெஸ்டராக உள்ளே வரீங்கனாக்கா, பிகினராக வரீங்கன்னா. இப்போ இன்றைக்கி நேற்று போன கிளாஸில் டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் அண்ட் மார்க்கெட், ப்ரைமரினா என்ன, செகண்டரி மார்க்கெட் என்னன்னு பார்த்தோம். ஸோ அந்த ஸ்லைடை நான் போட்டுட்டு இன்றைக்கி உங்களுக்கு ஃபர்தராக என்னென்னலாம் மார்க்கெட்டில் எப்படி ஆர்டர் பண்ணணுன்றதை, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ்லாம் இருக்குது, எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ லாஸ்ட் வீக்லேயே இந்த ஸ்லைட் கவர் பண்ணியிருந்தேன். இருந்தாலும் டு ஸ்டார்ட் வித் ஜஸ்ட் அ ரெஃப்ரெஷர், ஐ எம் ஜஸ்ட் கவரிங் திஸ். ப்ரைமரி மார்க்கெட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு கம்பெனி அந்த கேபிட்டல் மார்க்கெட்ஸில் அந்த ஐபிஓன்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்படின்னா ஃபண்ட்ஸ் தேவைப்படும் போது என்ன ஆகுனாக்கா, அவள் அதை செக்யூரிட்டாக ரிலீஸ் பண்ணி ஒரு 10 rupees ஃபேஸ் வேல்யூலோ இல்லை 1 rupee ஃபேஸ் வேல்யூ 2 rupee ஃபேஸ் வேல்யூ பண்ணி அதை என்ன பண்ணுவோம், மார்க்கெட்டில் கவர்மெண்ட் அப்ரூவல்ஸோடு ரிலீஸ் பண்ணுவோம். அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வாங்குகிறோம். இது ப்ரைமரி மார்க்கெட்டில் உங்களுக்கு நியூஸ் செக்டர் கம்பெனிஸு, கவர்மெண்ட்ஸு, பப்ளிக் செக்டர் இன்ஸ்டிடியூஷன் எல்லாருமே இஷ்யூ பண்ணுவோம் ப்ரைமரி மார்க்கெட்டில். ஸோ அதெல்லாம் சப்ஜெக்ட் டு ஆல் செபி அப்ரூவல் அண்ட் கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ், திஸ் கால்ட் ப்ரைமரி மார்க்கெட். ஸோ ப்ரைமரி மார்க்கெட்டில் மோஸ்ட்லி என்னென்னா நம்ம என்ன அப்ளை பண்ணுறோம், நமக்கு அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சில நேரத்தில் கொஞ்சம் டிமாண்ட் அண்ட் சப்ளை தேரி சொல்கிற மாதிரி கொஞ்சம் நிறைய டிமாண்ட் இருந்ததுனாக்கா உங்களுக்கு லாட் மூலமாகவோ அது மூலமாக அலாட் பண்ணுவோம் அந்த ப்ரைமரி மார்க்கெட்டில். வாட் இஸ் செகண்டரி மார்க்கெட், அதுதான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. செகண்டரி மார்க்கெட் அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, ஆல்ரெடி மார்க்கெட்டில் லிஸ்டிங் பண்ணியாச்சு, பப்ளிக் இஷ்யூ ப்ரைமரி மார்க்கெட்டில் எல்லோரும் வாங்கிட்டாங்க. ஸோ ஓனர்ஸும் கொஞ்சம் வச்சுருக்கா, ப்ரொமோட்டர்ஸ் கோட்டான்னு சொல்லிட்டு. பட் மார்க்கெட்டில் நம்ம வெஜிடபிள் மார்க்கெட்டில் எப்படி வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு எல்லாம் நம்ம ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குதோ, வாங்கி விற்றுட்ருக்காங்களோ, டிமாண்ட் சப்ளை பண்ணால், அதே மாதிரி தான் மார்க்கெட்லேயே எல்லா கம்பெனி ஷேரும் லிஸ்டிங் ஆகிட்டு இருக்கும். ஒருத்தர் 10 ரூபாய்க்கு வாங்குவார், ஒருத்தர் 10 ரூபா 5 பைசாக்கு வாங்குவார், ஒருத்தர் 10 பைசாக்கு வாங்குவார், ஒருத்தர் 11 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு ஆர்டர் போட்டு வச்சுருப்பார். ஸோ இப்படி மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸில் போயிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு கம்பெனி நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா அந்த டைமில் கொஞ்சம் ஏறும், போனஸ் இஷ்யூ கொடுக்குறாங்கன்னா அந்த டைமில் கொஞ்சம் ஏறும், ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணுறாங்கன்னா அந்த நேரத்தில் வரும். ஸோ தெர் ஆர் ஸோ மெனி அவென்யூஸ். அதேமாதிரி அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடாக கவர்மெண்ட்டில் ஏதாவது பெனிஃபிட்ஸ் கொடுத்தாங்கனாக்கா, கன்செஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா அது மூலமாக சிலது ஏறும். ஸோ இதெல்லாம் செகண்டரி மார்க்கெட்டில் நிகழும். வேறு ப்ரைமரி மார்க்கெட்டில்னா ரேட் இஸ் ஃபிக்ஸ்டு பை த ப்ரொமோட்டர். அவங்க என்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்க அந்த ப்ரைஸ் தான் நம்ம வாங்க முடியுமே தவிர, மேபி ப்ரைமரி மார்க்கெட்டில் சில பேண்ட்ஸ்னு சொல்லுவோம். அதாவது 330 ரூபாயிலேருந்து 350 ரூபா வரைக்கும் பேண்ட் இஸ் தேர். ஸோ நீங்கள் என்ன பேண்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறோம் அந்த பேண்டுக்குள்ளே ரேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அது கிடைக்கும். இப்போது செகண்டரி மார்க்கெட், ப்ரைமரி மார்க்கெட்னா ஒரு பேசிக்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இப்போ எப்படி ட்ரேடிங் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நீங்கள் ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா, டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா, ஷேர் அக்கௌண்ட் டிமேட் அலோகேஷன் பண்ணி ஷேருக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா, நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அந்த கம்பெனிஸ்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கம்பெனியில் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம்.
ஸோ ஜென்ரலாக வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா நேஷ்னலைஸ் பேங்க்ஸும் வச்சுருக்காங்க டிமேட் அக்கௌண்ட்டு. ஸோ ப்ரைவேட் பேங்க்ஸும் வச்சுருக்காங்க. லைக் ஐசிசிஐ, ஹெச்டிஎஃப்சி, கோட்டக் இதெல்லாம் வச்சுருக்காங்க ப்ரைவேட்டில். கவர்மெண்ட்டில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க்கு எல்லா பேங்க்குமே வந்து டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அதில் ஒரு 3-in-1 அக்கௌண்ட்டுன்னு பேர். அந்த 3-in-1 அக்கௌண்ட்னா இந்த 3 சேர்ந்த ஒரு அக்கௌண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்போ எதுக்கு நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோன்னா, அதில் நம்மக்கிட்ட இருக்கிற காசை வந்து நம்ம அதில் போட்டுட்டு அதுலேருந்து தான் ஃபண்ட்ஸை வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ண என்ன அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் சப்போஸ் இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஒரு 1 lakh வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில். உங்களால் வந்து 1 lakh வந்து நீங்கள் ஷேரில் போட முடியாது. ஏன்னா வீட்டு செலவுக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் தேவைப்படுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 40,000 செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க வீட்டு செலவு. மீதி 60,000 இருக்குது. அந்த 60,000க்கு எந்த செலவுமே இல்லை அப்படின்னாக்கா அந்த 60,000 நீங்கள் என்ன பண்ணுங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க டு தி ட்ரேடிங் அக்கௌண்ட்டு. ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போய் அது உட்காந்துக்கும். அப்போ நீங்கள் ஏடிஎம்மில் போய்ட்டோ இல்லை செக்கு போடுறதோ அந்த 40,000க்குள்ளே தான் போட முடியாது, தவிர 1 lakhக்கு போட முடியாது. ஸோ இட் வில் பவுன்ஸ் பேக். ஆல்ரெடி அலோகேட் பண்ணிட்டீங்க. இந்த 60,000த்தையும் ஒரே கம்பெனியாக வாங்காமல் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் வாங்கணுன்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோஸ்லாம். ஸோ இப்போ இந்த 60,000 இஸ் அலோகேட்டட் ஃபார் ட்ரேடிங். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், ஃபண்ட்ஸை வச்சுருக்கீங்க, இந்த கம்பெனி டிசைட் பண்ணிட்டீங்க, எத்தனை ஷேர் வாங்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க, அதை நீங்கள் வாங்குறீங்க. அதுதான் கேஷ் பர்ச்சேஸ்னு பேர். ஸோ திஸ் கால்ட் டெலிவரி. அதாவது என்ன, இன்றைக்கி நீங்கள் வாங்கினீங்கன்னா நாளைக்கு விட்டு நாளை மறுநாள் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து இந்த நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் ஒரு ரிலையன்ஸ் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. ஸோ ரிலையன்ஸ் கம்பெனி ஷேர் வந்து நீங்கள் ஒரு 10 ஷேர் வாங்கியிருக்கீங்க, 2,500 போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா 10 ஷேர் வந்து 25,000 நீங்கள் அலோகேட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ 60,000 அலோகேட் பண்ணல எவ்வளோ இருக்கும், பேலன்ஸு 35,000 தான் இருக்கும். அப்போது 35,000 வேறு கம்பெனிஸ் நம்ம வாங்கலாம். இந்த 10 ஷேர் வாங்கினது 25,000 உங்கள்ட்ட பிளாக் ஆகிடுச்சு இப்போது அந்த 60,000. ஸோ நீங்கள் 35,000 தான் நீங்கள் வாங்க முடியும் இன்றைக்கி வாங்கணுன்னா. இல்லை நாளைக்கு கூட நீங்கள் வாங்கிக்கலாம், பத்திரமா இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ அந்த 25,000 வாங்கினதுக்கு டிமேட் அக்கௌண்ட்டில் உங்களுடைய 10 ஷேர்ஸ் ஆஃப் ரிலையன்ஸாக வந்து உட்காந்து டிமேட் அலோகேஷனில் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் வந்து உட்காந்துடும். சப்போஸ் நாளை மற்ற அது 2,600 போகுது, 2,700 போகுது, நீங்கள் விற்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா அதே இதில் போய்ட்டு 10 ஷேர்ஸ் சேல்ஸ் போட்டிங்கனாக்கா 25,000 நீங்கள் கொடுத்து வாங்கினது வந்து 27,000 போயிட்டு இருக்குன்னா 27,000 உங்களுக்கு அமௌண்ட் கொடுத்துரும். அப்போ நீங்கள் ப்ராஃபிட் எப்படி டிரைவ் பண்ணணும், 27,000 மைனஸ் 25,000, 2,000 உங்களுக்கு ப்ராஃபிட். லாங் டேர்மில் வச்சிங்கன்னா இந்த 25,000 இன்வெஸ்ட் பண்ணது 50,000 ஆகலாம். 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு வச்சுக்கும் போது டபுள் த ரேட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மார்ஜின் ட்ரேடிங் அப்படின்றது என்னென்னா, உங்கள் ஃபண்டு இருக்குது, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மார்ஜின் ட்ரேடிங்கில் வந்து எப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி ரிலையன்ஸ்க்கு வந்து ஒரு 10 ஷேருக்கு வந்து 25,000 கொடுக்கணும்னா டோட்டலாக 25,000 நீங்கள் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஒரு 15%, 20% அப்படி டிசைட் பண்ணுவோம். ஒரு 5,000 நீங்கள் அலோகேட் பண்ணால் போகிறோம். மீதி உங்களுக்கு அந்த 60,000த்தில் 55,000 வேறு ஷேர் கூட நீங்கள் வாங்கலாம். ஆனால் அதுக்கு பேர் வந்து மார்ஜின் ட்ரேடிங். மார்ஜின் ட்ரேடிங் என்னென்னா, ஜென்ரலாக அன்றைக்கி வாங்கி அன்றைக்கே வித்துற மாதிரி இருக்கும். இன்ட்ராடே ட்ரேடிங் மாதிரி. இதில் ஒரு நாள் 2 நாள் கழிச்சு வைத்தோம். அதுக்கு வந்து மார்க் டு ஃபைனான்ஸ் போட்டு அதுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் உண்டு. நான் சொல்கிறது டே ட்ரேடிங்கில் மார்ஜின் ஃபண்டுக்கு வந்து 15%, 20% கொடுத்தா போகிறோம். நீங்கள் வாங்கலாம், காலையில் ஈவினிங் போகும்போது விற்கலாம். அதே மார்ஜினில் சேல் பண்ணிவிட்டும் பை பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் என்ன பண்ண மார்க்கெட் இறங்கும்னு நினச்சிருக்கீங்கன்னாக்கா சேல் பண்ணிவிட்டு 25 ரூபாய்க்கு சேல் பண்ணிவிட்டு 23 ரூபாய்க்கு போச்சுனாக்கா வாங்கிடலாம். அப்போ 23க்கு 25 டிஃபரன்ஸ் வந்து 2 ரூபா வரும். ஆனால் நீங்கள் 25 ரூபாய்க்கு சேல் பண்ணிவிட்டு அது மார்க்கெட் ஏறி போச்சுன்னா 27 ரூபா போச்சுன்னா 2 rupees உங்கள்கிட்ட பிடிச்சிப்பாங்க. அதுதான் அந்த மார்ஜின் மணியோட சப்போர்ட் ஆகும் அங்கே. ஸோ மார்ஜின் மணி வந்து இன்ட்ராடே டேயில் பண்ணுறதுக்கு நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். பட் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் எல்லாமே லாங் டேர்ம் தான். மினிமம் 1 year, 3 year, 5 year அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தீங்கன்னா தான் இந்த என்னுடைய ஐடியாஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகும் பேஸ்ட் ஆன் மை ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ சஃபிஷியன்ட் ஃபண்ட் இல்லாமல் நம்ம மார்ஜின் ட்ரேடிங்கும் பண்ண முடியாது. ஸோ அப்புறம் டெலிகால் அண்ட் ட்ரேட் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கனாக்கா, டெலிகால் அப்படின்றது என்னன்னாக்கா, டெலிஃபோனில் கால் பண்ணி நம்ம சிஸ்டம் ஒர்க் பண்ணல, டெலிஃபோன் ஒர்க் பண்ணல, சிக்னல் கிடைக்கல அப்படின்னாக்கா ஃபோன் மூலமாக நம்ம காண்டாக்ட் பண்ணி, லேண்ட்லைன் மூலமாக காண்டாக்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் டிமேட் செக்யூரிட்டிஸ் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி, ஷேர் ப்ரோக்கிங் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இந்த ஷேரை வாங்கி கொடுங்க, எனக்கு இந்த ஷேரை விற்று கொடுங்கன்னு சொல்லிட்டு உங்களோட வெரிஃபிகேஷன்லாம் பண்ணிவிட்டு அவள் அதை வாங்கி கொடுப்போம். அதேமாதிரி சேல் பண்ணுறதால எனக்கு இந்த ஷேரை விற்று கொடுங்க வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. மார்க்கெட் ஆர்டர் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, மார்னிங் 9 மணிக்கு மார்க்கெட் திறக்குது, ஈவினிங் 3:30க்கு முடியுதுன்னா இந்த டூரிங் த மார்க்கெட் டைம்ஸில் மார்க்கெட் ஆர்டர் ஒன்று செலக்ட் பண்ணிங்கனாக்கா, நீங்கள் என்றைக்கு அந்த அப்போ செலெக்ஷன் பண்ணுறீங்களோ, இப்போ 10 ஷேர் ரிலையன்ஸு செலக்ட் பண்ணுறீங்க, 2,501 ரூபா 10 பைசா ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா மார்க்கெட் ஆர்டர்னு நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த 10 ஷேர் டக்குன்னு அந்த 10 பைசாக்கு ரேட்டுக்கோ அதுக்கு முன்னாடி 5 பைசா 10 பைசா ரேட்டில் வாங்கிடும். ஏன்னா ஸ்பாட் மாதிரி அந்த நேரத்தில் அந்த க்ஷணத்தில்னு சொல்லலாம், அந்த நிமிஷத்தில் என்ன நடக்கிறதோ அந்த பைஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். தட் இஸ் கால்டு மார்க்கெட் ஆர்டர். அப்போ மார்க்கெட் ஆர்டர் வந்து நீங்கள் போட்ட விட கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு வாங்கி கொடுத்துரு. ஏன்னா உங்களுக்கு லாபம் தானே அது, சரியா? ஸோ நீங்கள் 99 ரூபாய்க்கு போட்டிருக்கீங்க ஒரு ஷேரை, மார்க்கெட் ஆர்டர்னு போகிறீங்க, டக்கு நீங்கள் போட்ட நேரம் அது வந்து ஒரு 98 ரூபா 50 பைசாக்கு போயிருந்துன்னா உங்களுக்கு 98 ரூபா 50 பைசாக்கு அது வாங்கி கொடுத்துரும். 99 ரூபாய்க்கு மேலே போனால் வாங்கி கொடுக்காது.
சரியா? ஆனால் வாங்கி கொடுக்கும். அதுவும் 99 ரூபா, சாரி 99 ரூபா 50 பைசாக்கு போனாலும் அது வாங்கி கொடுத்துரும். ஸோ இட்ஸ் கால்டு மார்க்கெட். அதனால தான் நம்ம என்ன பண்ணணும், சேஃபாக லிமிட் ஆர்டர் போடணும். அதான் நெக்ஸ்ட் வந்திருக்கு. லிமிட் ஆர்டர்னு என்னன்னா, நம்ம 99 ரூபாய்க்கு தான் விற்கணும், அது கீழே வந்தால் எனக்கு வேணாம் அப்படின்னா 99 ருபீஸ்னு போடணும். இல்லை 99 ரூபா 5 பைசாக்கு தான் எனக்கு வேணும் அப்படின்னாக்கா 99 ரூபா 5 பைசான்னு போட்டு நம்ம பண்ணணும். அப்போ என்ன ஆகும், 99 ரூபா 5 பைசா டச் பண்ணி அதில் யாராவது உங்களுக்கு வந்து செல்லர்ஸ் பையர்ஸ் இருந்தால் தான் உங்கள் சேலை வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதேமாதிரி நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா யாராவது 99 ரூபா 5 பைசாக்கு சேல் பண்ணுறவங்க தான் உங்களுக்கு கிடைக்கும். 99 ரூபா 10 பைசாக்கு மேலே 15 பைசா 20 பைசா மார்க்கெட் போயின்னு இருந்ததுன்னா நீங்கள் 99 ரூபா 5 பைசா போனால் கூட கிடைக்காது. 3:30 மணி ஆனோடனே மார்க்கெட் ஆனோடனே மார்க்கெட்டில் அந்த ஆர்டர் புக்கில் போய் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைர்ட்னா ஒரு மெத்தட உங்கள் ஃபண்ட் எங்கேயும் போகாது, பத்திரமா இருக்கும். ஆனால் லிமிட் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிருக்காது. அதனால தான் ஜென்ரலாக என்ன பண்ணணும்னா, ஒன்ஸ் டெசிஷன் எடுத்துட்டோமா டக்குன்னு மார்க்கெட் ஆர்டர் போட்டு விட்ருவா. ஸோ எக்ஸிக்யூட் ஆகிடும், சிஸ்டத்தை மூடி வச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு வருஷம் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ அதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ மார்க்கெட் ஆர்டரோ லிமிட் ஆர்டரோ எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த லிமிட் ஆர்டர் வந்து டூரிங் த மார்க்கெட் ஹவர்ஸில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். மார்க்கெட் ஆர்டர்ன்றது வந்து இன்ஸ்டண்ட்டாக அந்த டைம்லேயே நம்மளுக்கு பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூ கேன் பிளேஸ் எனி டைம் டூரிங் மார்க்கெட் ஹவர்ஸ் ஆர் நான் மார்க்கெட் ஹவர்ஸில் லிமிட் ஆர்டர்ஸ் பண்ணலாம். பட் மார்க்கெட் ஆர்டர் லிமிட் ஆர்டரை மார்க்கெட் ஆர்டர்ன்றது ஒன்லி மார்க்கெட் ஹவர்ஸில் தான் பண்ண முடியும். ஏன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனால் தானே மார்க்கெட் ஆர்டர் இது. ஸோ அதனால் மார்க்கெட் ஆர்டர் கேன் ஒன்லி பி டன் அட் மார்க்கெட் ஹவர்ஸ். வேறஸ் லிமிட் ஆர்டர் இஸ் எப்போ வேணால் பண்ணலாம். 24 ஹவர்ஸில் ராத்திரி மிட் நைட் 12 மணிக்கு நீங்கள் சிஸ்டம் ஆன் பண்ணி வச்சுட்டு எனக்கு இந்த இதை போட்டு இந்த ரேட்டில் எனக்கு வாங்கி கொடுன்னா மறுநாள் காலையில் அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணும்போது அந்த ரேட் கிடச்சதுனாக்கா உங்களுக்கு அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறைய செஷன்ஸ் நான் போட்டுட்ருக்கேன். மெயினாக நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறதுன்னா, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து நோ ஃபியர், நோ கிரீடினஸ், மென்டல் அலர்ட்னஸ் இருக்கணும், பேஷன்ஸ் இஸ் அ மஸ்ட், அண்ட் நாலேஜ். அப்போ ஏதாவது ஒரு பேப்பரோ இல்லை நியூஸ் சேனலோ ஒன்று பார்த்துட்டே இருக்கோம். இதெல்லாம் மீறி சார் எனக்கு அதெல்லாம் வேணாம் சார், அந்த எனக்கு ஒரு கூகுள் மீட் மூலமாக நான் கேட்குற டவுட்டை மட்டும் கிளியர் பண்ணுங்கன்னா ப்ளீஸ் வாட்ஸ்அப் டு மை நம்பர். ஐ வில் கெட் பேக் டு யூ. மை நம்பர் இஸ் 9840744286. வித் யுவர் இன்ஃபர்மேஷன், யுவர் இன்ட்ரடக்ஷன், I will get back to you. So enjoy savings, enjoy profits and business. Thank you very much.